விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த கோனேரிக்குப்பம் சரஸ்வதி கல்லூரி வளாகத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்களின் 86வது பிறந்தநாளை முன்னிட்டு மரம் நடும் விழா மற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து அந்த நிகழ்ச்சியில் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் பேசுகையில், கேரள மாநிலத்தில் இளவர்கள் என்ற சாதியினரை உயர்ந்த சாதியினரை 20 அடி தூரத்தில் கண்டால் குளித்துவிட்டு வரக்கூடிய சூழல் இருந்தது. அதெல்லாம் மாறி முதலமைச்சராக வரக்கூடிய நிலை ஏற்பட்டது. தமிழகத்தில் பீர், பிராந்தி போன்றவைகள் விற்பனை செய்யப்படுகிறது. இதனை தடுக்கத்தான் போராடி வருவதாகவும் 10.5% இடஒதுக்கீடு மற்றும் சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து கோட்டையில் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு 35 நிமிடங்கள் பாடம் எடுத்தேன். ஊமை ஜனங்கள் பேசப் போகிறார்கள். ஆட்சியில் இருப்பவர்களின் கொடை சாய பதவியை விட்டு ஓட இந்த ஊமை ஜனங்களுக்கு தைரியம் வர அவர்கள் பேசுவார்கள். இந்த நாடு பார்க்கும், இந்த நாடு தாங்காது. உங்க அப்பா வீட்டு சொத்தை நாங்க கேட்கல. 10.5% இடஒதுக்கீடு, இது எங்கள் நாடு, எங்களால் வந்தது. உனக்கு இங்கு என்ன வேலை? முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு டாக்டர் ராமதாஸ் காட்டமாக கேள்வி எழுப்பியுள்ளார். பாதாள சாக்கடை விவகாரத்திற்கு கண்டனம் தெரிவித்து பாஜக மாநில தலைவர் கடந்த 2018 முதல் 2022 வரையிலான 5 ஆண்டுகளில் நாட்டிலேயே அதிகமாக 52 கழிவுநீர் அகற்றும் தொழிலாளர்கள் பலியான அவலம் தமிழகத்தில் தான் ஏற்பட்டது. கடலூரில் பல்வேறு இடங்களில் பாதாள சாக்கடை அடைப்பு காரணமாக கழிவுநீரை அகற்ற தொழிலாளர்கள் பாதாள சாக்கடைக்குள் இறங்கி சுத்தம் செய்யும் காணொலிகள் அதிர்ச்சி அளிக்கின்றன. மனித கழிவுகளை மனிதர்களே அகற்றும் முறையை முற்றிலுமாக ஒழிக்க வேண்டும் என்று கடந்த ஆண்டு மாண்புமிகு உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பில் குறிப்பிட்டிருந்தது. மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசும் கையால் துப்புரவு செய்பவர்களின் மறுவாழ்வுக்கான சுய வேலைவாய்ப்பு திட்டங்கள், மாற்று சுய தொழில் திட்டங்கள், இயந்திரமாய் சுத்தம் செய்வதற்கான கருவிகள், வாகனங்கள் வாங்க மூலதன மானியம், 5 லட்சம் ரூபாய் உதவித்தொகையுடன் கூடிய திறன் மேம்பாட்டு பயிற்சி உட்பட பல்வேறு திட்டங்களையும் நிதி உதவிகளையும் அளித்து வருகிறது. ஆனால் திமுக அரசு ஆட்சிக்கு வந்து 3 ஆண்டுகளை கடந்தும் துப்புரவு தொழிலாளர்களுக்கான மத்திய அரசின் திட்டங்கள் எதையும் செயல்படுத்தாமல் புறக்கணித்திருப்பதோடு மனித கழிவுகளை மனிதர்களே அகற்றும் முறையை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது. தொழிலாளர்களுக்கு அடிப்படை பாதுகாப்பு உபகரணங்கள் கூட வழங்கப்படாமல் பாதாள சாக்கடைக்குள் இறங்கி சுத்தம் செய்ய வைத்திருப்பது வன்மையாக கண்டனத்திற்குரியது. மனித உரிமைகளுக்கே எதிரான திமுக அரசின் இந்த செயல்பாடு உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கும் விரோதமானது என குறிப்பிட்டுள்ளார். எக்ஸ் சமூக வலைதளத்தில் சீமான் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழகத்தில் தற்போது நடைபெறும் திமுக ஆட்சி திராவிட மாடலா அல்லது ராமரின் மாடலா? திராவிட மாடல் ஆட்சியின் முன்னோடி ராமன் என தமிழக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி கூறியது வியப்பளிக்கிறது. பகவான் ராமர் சாமியின் வழிவந்தவர்கள் என திமுக அரசின் மிக முக்கிய அமைச்சக பொறுப்பை வகிக்கும் அமைச்சரே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார். திமுகவின் சட்ட அமைச்சரே கூறியிருப்பதால் அறியாமல் தெரியாமல் தவறுதலாக கூறிவிட்டார் என்று யாரும் மறுப்பதற்கில்லை. இதுவரை திமுக தலைமையும் எந்தவித மறுப்பும் தெரிவிக்கவில்லை என்பதிலிருந்து அக்கருத்தை திமுக முழுமையாக ஏற்றுக்கொள்கிறது என்பதும் உறுதியாகிறது. ராமரை கடவுளாக வணங்கும் மக்கள் ராமரின் ஆட்சி என்பது வறுமை, ஏழ்மை, பசி, பஞ்சமற்ற, கொலை, கொள்ளை, வளச்சுருண்டல், வன்புணர்வு அற்ற தூய நல்லாட்சியை, சொர்க்கத்தில் வாழ்வதை போன்ற பொற்கால ஆட்சியை தந்தார் என்கின்றனர். அப்படி ஒரு ஆட்சிதான் தற்போது தமிழகத்தில் நடைபெறுகிறதா? பட்டப்பகலில் படுகொலை, மலிவு விலையில் அரசை விற்கும் மது, கொத்து கொத்தாக கள்ளச்சாராய மரணங்கள், கட்டுக்கிடங்காத கஞ்சா விற்பனை, குடிநீர் தொட்டியில் மலம், சத்துணவில் அழுகிய முட்டை, பள்ளிக்கூடம் முதல் பல்கலைக்கழகம் வரை சாதிய மோதல்கள், இதெல்லாம் தான் ராமரின் ஆட்சியா என காட்டமாக விமர்சித்துள்ளார். சமீபத்தில் பாஜகவில் இணைந்த சரத்குமார் எக்ஸ் தள பதிவில் கூறியிருப்பதாவது, ராமேஸ்வரம் தனுஷ்கோடி புதிய ரயில் பாதை அமைக்க கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்தும் கூட சூழலியல் காரணங்களை காட்டி அத்திட்டத்தை கைவிடுமாறு மத்திய அரசுக்கு தமிழக அரசு கடிதம் எழுதியிருக்கிறது. ரயில்வே திட்டங்களுக்கு 2749 ஹெக்டேர் நிலம் தேவையாக இருக்கும்போது 807 ஹெக்டேர் மட்டுமே கையகப்படுத்தப்பட்டுள்ளது. ராமேஸ்வரம் தனுஷ்கோடி புதிய ரயில் பாதை அமைக்க கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்தும் கூட சூழலியல் காரணங்களை காட்டி அத்திட்டத்தை கைவிடுமாறு மத்திய அரசுக்கு தமிழக அரசு கடிதம் எழுதியிருக்கிறது. ரயில்வே திட்டங்களுக்கு 2749 ஹெக்டேர் நிலம் தேவையாக இருக்கும் போது 807 ஹெக்டேர் மட்டுமே கையகப்படுத்தப்பட்டுள்ளது. அரசியலை முன்வைத்து ஒருபோதும் மக்கள் தேவைகளை புறக்கணிக்க கூடாது. மேலும் நிதி ஆயோக் கூட்டத்தை தமிழக அரசு புறக்கணிக்கும் என தமிழ்நாடு முதலமைச்சர் தெரிவிப்பது ஏற்புடையதல்ல. தமிழக மக்கள் நலன் கருதி நமது உரிமையை பெற வேண்டும் என்றால் கூட்டத்தில் பங்கெடுத்து உரிமைகளை பெற போராடி இருக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான பொது நுழைவுத் தேர்வான நீட் கடந்த மே 5ஆம் தேதி நடந்தது. இதுவரை இல்லாத அளவாக 67 பேர் 720க்கு 720 மதிப்பெண் பெற்றனர். தேர்வில் 1563 பேருக்கு கருணை மதிப்பெண் வழங்கப்பட்டது. இது சர்ச்சையானது. தேர்வை ரத்து செய்து மறுதேர்வு நடத்த கோரி வழக்குகள் தொடரப்பட்டன. வழக்குகளை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் தலைமையிலான அமர்வு விசாரித்து வருகிறது. மதிப்பெண் பட்டியல் அடங்கிய முழு ரிசல்ட்டை NTA தன் இணையதளத்தில் வெளியிட வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. அதன்படி கடந்த ஜூலை 20ஆம் தேதி தேர்வு மையங்கள் வாரியாக நீட் தேர்வு முடிவை தேசிய தேர்வு முகமை வெளியிட்டது. ஜூலை 25ஆம் தேதி கருணை மதிப்பெண்களை ரத்து செய்து நீட் தேர்வு மதிப்பெண் பட்டியலை தேசிய தேர்வு முகமை வெளியிட்டது. exams.nta.ac.in என்ற இணையதளத்தின் வாயிலாக
நீட் தேர்வு முடிவுகளை அறிந்து கொள்ளலாம். 19ஆம் கேள்விக்கான கருணை மதிப்பெண்ணை ரத்து செய்து புதிய பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டு சிறையில் உள்ளார். ஜாமீன் கோரி செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனுக்களை சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் மற்றும் சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. இதையடுத்து ஜாமீன் கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இந்த வழக்கு விசாரணையின் போது சில கேள்விகளுக்கு அமலாக்கத்துறை பதிலளிக்காமல் இருந்த நிலையில் பதிலளிக்க உத்தரவிட்ட உச்சநீதிமன்றம் வழக்கை ஒத்திவைத்தது. ஆனால் வழக்கு விசாரணைக்கு பட்டியலிடப்படாததால் நீதிபதி அபய் எஸ் ஓஹா முன்பு செந்தில் பாலாஜி தரப்பு மூத்த வழக்கறிஞர் சித்தார்த் லூத்ரா ஆஜராகி முறையிட்டார். பின்னர் செந்தில் பாலாஜி வழக்கு ஆகஸ்ட் 5ஆம் தேதி விசாரிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. ஜூலை 23ஆம் தேதி அன்று தாக்கல் செய்யப்பட்ட மத்திய பட்ஜெட்டில் தமிழகம் புறக்கணிக்கப்பட்டதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டின. இதனை கண்டித்து முதலமைச்சர் ஸ்டாலின் டெல்லியில் நடக்கும் நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்க மாட்டேன் என அறிவித்துள்ளார். பார்லிமெண்ட் வளாகத்தில் திமுக கூட்டணி எம்பிக்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இந்த நிலையில் திமுக வெளியிட்ட அறிக்கையில் வளர்ச்சியில் முக்கிய பங்காற்றும் தமிழகம் போன்ற மாநிலங்கள் மீது வன்மம் காட்டும் பட்ஜெட். இதனை கண்டித்து வரும் 27ஆம் தேதி அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடக்கும். எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொள்ள வேண்டும் என அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.